கண்ணியமானவர்களே, நம்முடைய கடன் பிரச்சனையை நீக்கக்கூடிய, இன்னும் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய, இன்னும் ரிஸ்கில் அதிகமான பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ரகசியமான திக்ர் ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு திக்ர் ரொம்பவும் ஸ்பெஷலான திக்ர். இந்த ஒரு திக்கரை மற்ற எந்த ஒரு காணொளியிலும் எந்த ஒரு சேனல்லையுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அந்த அளவிற்கு ஒரு அருமையான, இன்னும் அரபி கிதாபுகளிலிருந்து எடுத்து கொண்டு வரப்பட்டுள்ள ஒரு அற்புதமான அமல். இந்த ஒரே ஒரு அமலை உங்களுடைய இல்லங்களில் நீங்கள் வளமையாக செய்து வந்தால் உங்களுடைய கடன் எவ்வளவு இருந்தாலும், நீங்கள் எத்தனை லட்சம் கடன் வாங்கியிருந்தாலும், எத்தனை கோடி கடன் வாங்கியிருந்தாலும், அந்த கடனை அல்லாஹ் தஆலா அடைத்து விடுவான். இன்னும் உங்களுடைய ரிஸ்கினுடைய கதவை அல்லாஹ் திறந்து வைத்திருவான். உங்களுக்கு எந்த அளவிற்கு ரிஸ்க் வரும்னா, நீங்கள் ரிஸ்க்குக்கு கவலைப்பட வேண்டியதே கிடையாது. நீங்கள் திரும்பக்கூடிய இடமெல்லாம் ரிஸ்க் அப்படின்னா உணவு மட்டும் கிடையாது. நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய கடையில் இருக்கக்கூடிய பரக்கத், நம்மளுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பரக்கத், நம்மளுடைய குழந்தை செல்வம், இன்னும் நம்மளுடைய குடும்பம், இப்படி எல்லாமே ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே வந்துடும். அந்த ரிஸ்கினுடைய கதவை, வாசலை அல்லாஹ் திறந்து வைக்கிறானா. அது மட்டும் அல்லாமல் இந்த ஒரு அமலை கண்டினியூஸாக யார் செய்கிறாங்களோ அவர்களினுடைய செயல்கள் எல்லாவற்றிலும் அல்லாஹ் வெற்றியை கொடுக்குறான். இப்போ இந்த ஒரு அமலை செஞ்சுட்டாரு அப்படின்னா, செஞ்சுட்டு காலையில் கடையை திறக்கிறார் அப்படின்னா, அந்த கடையில் அல்லாஹ் தஆலா ஓஹோன்னு வியாபாரத்தில் பரக்கத்தை தர்றானா. இப்படி அதிகமான பலன்களை பெற்று தரக்கூடிய ஒரு அமல். இந்த ஒரு அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு எச்சரித்து சொன்ன ஒரு அமல். சஹாபாக்களும் இந்த ஒரு அமலை செஞ்சு நிறைய தடவை பலன் கண்டிருக்காங்க. இந்த ஒரு அமலானது உருது கிதாபில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆக கண்ணியமானவர்களை, இந்த ஒரு அமலை கண்டிப்பாக செய்யுங்க. இன்னும் எந்த அளவு இருக்குன்னா, நம்ம பாட்டம்லேருந்து அல்லாஹ் தஆலா நம்மளை டாப்பில் கொண்டு போய் வச்சுருவான். நம்ம ஒரு ரொம்ப ஏழ்மையான நிலையில், ரொம்ப வறுமையான நிலையில், கஷ்டப்படக்கூடிய நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா நம்மளை மிகப்பெரிய பணக்காரனாக, மிகப்பெரிய செல்வந்தனாக, பிற மக்கள் பார்த்து நம்மளை வியக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் தஆலா நம்மை மிகப்பெரிய கோடீஸ்வரனாக அல்லாஹ் மாற்றி விடுவான். அந்த ஒரு அமலானது என்ன அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள். இப்போ பெண்களாக இருந்தால் தன்னுடைய வீடுகளில் செய்யுங்க இந்த ஒரு அமலை. ஆண்களாக இருந்தால் மஸ்ஜிதில் செய்வது சிறந்தது. எப்படி இந்த அமலை செய்யணும்னா, நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கோங்க. நல்ல உடல் சுத்தத்தோடு, உடை சுத்தத்தோடு நாம் சொல்லக்கூடிய இந்த அமலை முதல்ல இருந்து செய்யுங்க. முதலாவதாக சூரா ஃபாத்திஹாவை 3 முறை ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், ஈய்யாக நஅ்புது வ ஈய்யாக நஸ்தஈன், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின் என்ற இந்த சூரா ஃபாத்திஹாவை 3 முறை, பிறகு 4 குல்ஹு சூறாவை 3 முறை ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புது வலா அனா ஆபிதும் மா அபத்தும் வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புத் லகும் தீனுக்கும் வலியதீன். 2வது குல் சூரா குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காசிகின் இதா வகப் வ மின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உகத் வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். 3வது குல் சூரா குல் அஊது ரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன் நாஸ். 4வது குல் சூரா குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். பிறகு 4வதாக ஆயத்துல் குர்சியை ஓதுங்க. ஆயத்துல் குர்சியை ஒரு 3 முறை ஓதுங்க. பிறகு 5வதாக வலா யூஹது ஹிஃபுதுஹுமா வஹுவல் அதியுல் அதீம் என்ற இந்த வார்த்தையை 9 முறை ஓதுங்க. பிறகு லகது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம் என்ற இந்த ஒரு ஆயத்தை ஃபஇன் தவல்லு ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் என்ற இந்த ஆயத்தை ஒரு 3 முறை ஓதுங்க.
பிறகு சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் என்ற இந்த ஒரு ஆயத்தையும் 3 முறை ஓதுங்க. இதை ஓதி முடித்த பிறகு உங்களுடைய ஹாஜத் எது இருக்கின்றதோ, உங்களுடைய தேவை எது இருக்கின்றதோ அதை அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஹாஜத்தை நிறைவேற்றுவதோடு நாம் மேல் சொன்ன எல்லா பலன்களையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பெற்றுத் தருவான். கண்ணியமானவர்களே, இந்த அமலினுடைய அரபி தெரியாதவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இந்த அமலை இன்ஷா அல்லாஹ் அரபியிலிருந்தும் இன்னும் தமிழிலும் இன்னும் இதனுடைய பொருளோடு நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை செஞ்சுருங்க. கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் பணத்திற்காக வேண்டி இன்னும் பொருளாதாரத்திற்காக வேண்டி கஷ்டப்படுகிறார்களோ, இன்னும் கடனினால் வறுமையினால் சிரமப்படுகிறார்களோ அவர்கள் அனைவருமே இந்த ஒரு அமலை செய்யுங்க. அமலை செய்வதன் காரணமாக யாரெல்லாம் இந்த ஒரு அமலை செய்கிறாங்களோ அவர்களினுடைய கடன் பிரச்சனை, இன்னும் பொருளாதார நெருக்கடி, இன்னும் அவர்களுடைய ரிஸ்கினுடைய தட்டுப்பாடு அனைத்தையும் விட்டு அல்லாஹ் பாதுகாத்து அவர்களினுடைய செல்வத்தில் இன்னும் ரிஸ்கில் அதிகமான பரக்கத்தை பெற்றுத் தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.